இன்று நம்ம வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போகின்றோம். பல போராட்டங்கள், பல சவால்கள் அத்தனைக்கும் மத்தியில் நம்ம எஸ்கே கிருஷ்ணாபுரோட திருமணம் ஒரு வழியா நல்லபடியாக நடந்து முடிந்து விட்டது. நான் எப்பவும் கூறுவதை போல் ஒரு சாதாரண கூலி தொழிலாளியோட மகனாக பிறந்து இன்று தன்னோட உழைப்பாலையும் மக்களோட அன்பாலையும் ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி இருக்கிற கிருஷ்ணாபுரோவுக்கு முதல்ல நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஆரம்ப காலத்துல பல பேர் என்ன சொன்னாங்க, கிருஷ்ணாவுக்கு வசதி வந்துட்டா, ஒரு நல்ல வீடு கட்டிட்டா, கல்யாணம் முடிச்சா கூடவே இருக்கிற கவிதாஸ், அக்கினி இவங்களையெல்லாம் விரட்டிடுவாருன்னு சொன்னாங்க. இவங்களை அவரிடமிருந்து பிரிக்க பல பேர் பல வழிகளில் முயற்சியும் செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடக்கிறது? அவரோட கல்யாணத்துல முன்னாடி நின்று எல்லாத்தையும் செஞ்சது இவங்க தான். கிருஷ்ணாபுரோ அவங்கள வெறும் வேலையாட்களாக பார்க்கவில்லை, தன் குடும்பத்துல ஒருத்தரா, சகோதரர்களா மதிக்கிறார். அந்த நல்ல உள்ளம்தான் அவரோட வெற்றியோட ரகசியம் என்றே சொல்லலாம். சரி, அடுத்ததாக இன்னும் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, கிருஷ்ணாபுரோ தன்னோட மாமாவுக்கு மரியாதை கொடுப்பதில்லை அப்படின்னு ஒரு சிலர் தொடர்ச்சியாக கருத்துக்களை பதிவிட்டு கொண்டே இருக்கிறாங்க. நாம ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். கிருஷ்ணாபுரோ தன்னோட அப்பா கிட்ட எப்படி ஒரு குறும்போட உரிமையோட நடந்துக்கிறாரோ அதே உரிமையைத்தான் தன்னோட மாமா கிட்டையும் காட்டுகிறார். அது மரியாதை குறைவு கிடையாது, அது ஒரு உரிமை. நமக்கு நெருக்கமானவங்க கிட்டதான் நாம சில கிண்டல்களை, சில குறும்புகளை செய்ய முடியும். மாமாங்கிறவர் அப்பா ஸ்தானத்துல இருக்கிறார். மனசுல எதையும் மறைக்காம வெளிப்படையா பேசுறதுதான் கிருஷ்ணாபுரோவோட குணம். அவர் மாமாவை மனதார மதிக்கிறார். அப்படிங்கிறது அவரோட வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை குறையாக பார்க்கிறதை விட அந்த அழகான உறவோட உரிமையா பார்க்கிறது தான் சரியா இருக்கும். சரி, வீடு கட்டியாச்சு, வாழ்க்கைக்கு துணையா ஒரு நல்ல வாழ்க்கை தூணையும் தேடிக்கிட்டார். எத்தனையோ எதிர்ப்புகள், மனக்காயங்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு வெற்றிகரமான மனிதனாக கிருஷ்ணாபுரோ நிற்கிறாரு. வாழ்த்துக்கள், நன்றி.